வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் மியாவ். இது 2021 வெளிவந்த ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு லால் ஜோஸ் அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு இக்பால் குட்டிபுரம். அண்ட் இந்த படம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஏயில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்தில் சௌபின் சாஹிர் ஒரு ஹீரோவாகவும் அண்டு மம்தா மோகன்தாஸ் ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. தஸ்தகீர் சௌபினோட கேரக்டர். இவர் யூஏயில் ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு 18 வருஷமாக. இவரோட ஒய்ஃப் சுலேகா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க. 15 வயசில் 15 வயசு, 12 வயசு, 10 வயசுன்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. இவர் தஸ்தகீர் அவரோட சின்ன வயசில், அதாவது காலேஜ் டைமில் ஒரு லிபரலாகவும் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக இருக்கார். அண்டு ரொம்ப மத சார்பாகவும் இல்லை மத சம்மந்தப்பட்ட நம்பிக்கைகளோ இல்லாத ஒருத்தராக இருக்கார். ஆனால் அதுக்கப்புறமா அவரோட லைஃப்பில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த விபத்துக்கு அப்புறமா அவரோட லைஃப்பில் அவருக்கு அவரோட நம்பிக்கையெல்லாம் மாறுது. மத சார்பாக, அதாவது மதத்து மேலே ரொம்ப நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அந்த மாதிரி பல விஷயங்களில் அவரை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் ஒரு சின்ன மளிகை கடை வச்சு யூஏயில் நடத்திட்டு இருக்காரு. இவங்களோட இந்த படம் பேசிக்கலி ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் பிளாட்டே. இந்த படத்தில் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற பல விதமான, அதாவது சண்டைகள், நார்மலி எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற மாதிரியான பல சம்பவங்கள். அந்த சம்பவத்தினால அப்புறம் வீட்டில் நடக்கிற பண தேவை, அப்புறம் வெளிநாட்டில் வாழ்கிறதுனால எல்லாரும் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்னால அடிக்கடி வாக்குவாதங்கள் வருது. இந்த வாக்குவாதம் ஒரு நாள் ஒரு பெரிய சண்டை ஆகுது. அந்த ஒரு சண்டையில் சுலேகா இவரை விட்டுட்டு, தஸ்தகீரை விட்டுட்டு, நீங்களே 3 குழந்தைங்கள பாருங்கள் அப்படின்னு கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா இவர் தஸ்தகீர் எல்லாத்துலேயும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எல்லா விஷயம் கவனிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஸோ இவர் என்ன வேணால் பண்ணட்டும், ஏதாவது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அவங்க வெளில போகிறாங்க. அப்போ தான் நம்மளோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க வெளியே போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தஸ்தகீர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த குழந்தைங்கள. அதுக்கப்புறம் இவர் சரி ஒரு மெய்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜமீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி குழந்தைங்களை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் போகுது. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். என்னென்னா, இவரோட இந்த கார் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த பூனைனால தான் இந்த மாதிரி இவர் ஒரு விபத்தை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் இவர் ரொம்பவே பூனைங்களை பார்த்தா ஒரு வெறுப்பு, பயம், அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட அந்த ட்ராமா அடிக்கடி வர மாதிரி பல சீன்ஸில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவருக்கு என்ன மென்டல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி இதை சார்ந்து தான் இந்த கதை ஃபுல்லாகவே கொண்டு போவாங்க. அதை ஒட்டியே நிறையா ஒரு ட்விஸ்ட்டும் ஒரு எமோஷன்ஸும் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த படம் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் ட்ராமா, ஒரு நல்ல எமோஷன் கேரி பண்ணுற, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எமோஷன் கேரி பண்ணி போகிற ஒரு நல்ல ட்ராமா மூவி. இந்த படம் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இந்த படத்தில் நம்ம இப்போ பார்க்குற படங்களில் மிஸ் ஆகிற ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இந்த படத்தில் இருக்க ஃபேக்டர் தான், அதாவது எமோஷன் தான். அந்த எமோஷன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க படங்களில், எங்களுக்கு நிறைய படங்களில் அது இல்லாத மாதிரி தான் தோணுது. பட் நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோன்னு, இந்த படத்தை நீங்களே பாருங்கள் ஒரு வாட்டி. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ணிங்களா, இது உங்களை பாதிச்சுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எங்களுக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி டு வாட்ச். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.